வாங்க கைஸ், எங்கள் அம்மா ஏதோ செய்கிறாங்க. கிச்சனுக்குள்ளே செம்மையாக வாடிருக்குது. என்னான்னு போய் கேட்போம் வாங்க. மா என்னம்மா செய்கிறீங்க? நல்லா ஸ்மெல் அடிக்குதுமா. என்ன மேடம் வீடியோவா? ஆமாம்மா. நான் வந்து ஜிகர் தண்டா பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? காலையிலே வந்து பாருங்க செய்கிறாங்களா. காலையிலே தினது பாதாம் பிசன் ஊற போட்டு வச்சுட்டு போயிட்டேன். இப்போ வந்து சுகர் கேரமலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா சுகர் வந்து கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பால் இருக்கு இல்லையா, அதை வந்து அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்ல பால் வந்து சுண்டை வந்து காய வைக்கணும். காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஆட் பண்ணி சம்மர் ஹாட் சம்மருக்கு செம்ம கூலிங்கான ஜிகர் தண்டா. அத்தா இவ்வளோ ஸ்மெல்லா கிச்சனுக்குள்ள? சுகர் வந்து கேரமலைஸ் ஆகுது இல்லையா, அதனால வந்து ரொம்ப க்ளோஸ் அப் வச்சு எடுக்காத, பாக்குறவங்க பயந்துருவாங்க. சரி சரி சரி, கொஞ்சம் பின்னாடி தள்ளி போங்க. அப்புறம் வியூவர்ஸ்க்கு வந்து என் முகம் பார்த்து பயமா இருக்கும். இந்த மாதிரி அம்மா இப்படி க்ளோஸ்ல வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இதோ நல்ல சுகர் வந்து சூப்பரா இங்க பாருங்க, போட்டு சுகர் எல்லாம் சூப்பரா கேரமலைஸ் ஆயிடுச்சு. இதுலயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முழுசாக போட்ட சுகர் இருக்குது, அது கேரமலைஸ் ஆகி பாருங்க, அதுதான் ஃப்ளேவர் கொடுக்கும். ஜிகர் தண்டா இருக்குது. நம்ம தேவையில்லை இதெல்லாம் செய்வோம். அத்தா என்ன அப்பா தான் கிச்சனுக்குள்ளே ஏதோ ஸ்மெல்லு செம்மையாக ஆடிருக்குது அப்படின்னு வந்து பார்க்க பார்த்தா தெரியுது. எனக்கு அது தெரியவே தெரியாது. ஃபஸ்ட்டு ஜிகர் தண்டா செய்கிறாங்க மம்மி அப்படிலான்னு. இப்போ வந்து என்னென்ன ஸ்மெல் அடிக்குதுன்னு வந்து பார்க்க பார்த்தா தெரியுது ஜிகர் தண்டா செய்கிறாங்கன்னு. நீ கேமராவே ஒழுங்காக பிடிக்கலையே, கேமராமேன் சரியில்லைங்க. ஏன்னா எங்கள் பெரிய பாப்பாலாம் நல்லா பர்ஃபெக்டாக எடுப்பாங்க. இவங்க வந்து கேமரா எங்கேயோ இருக்குது, என் வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வீடியோ முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஸ்கூல் விட்டு வந்தோம், சரி கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கு நிறைய பாத்திரம் இருக்குது. காலையில் ஸ்கூல் போகிறப்போ அப்படியே ஹரிபரியில் போட்டுட்டு போனது. இப்போது சரி சுகர் கேரமலைஸ் ஆகிடுச்சு. நீ இதை முடிச்சுட்டு தான் அதை வாஷ் பண்ணணும். கொஞ்சம் வந்து நம்ம இதில் மில்க் ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஏன்னா வந்து அது கொஞ்சம் கையில் பட்டுரும். கொஞ்சம் தள்ளி நின்றுக்கும் பாப்பா. மில்க் ஆட் பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய சத்தம்னு பார்த்தீங்களா? அப்படியே கொஞ்சம் நம்ம நல்லா வந்து இதுக்கப்புறம் தான் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அது வந்து அந்த சுகர் கேண்டிங் மாதிரி நின்றுக்கிறோம், ஒட்டிக்கிறோம். இதில் நல்லா காட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சுகர் வந்து இதில் அப்படியே ஒட்டிக்கிறோம். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தள்ளி காட்டுங்க பார்த்தீங்களா. அது கொஞ்சம் அதில் போய் ஒட்டிடும். அதில் நம்ம கொஞ்சம் நல்லா வந்து ஸ்பூன் வச்சு அதை எடுத்து ஈவனாக பாயில் ஆகிறதுக்கு அரைஞ்சிடும். நல்லா நார்மலாகிடும். ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு கட்டலாமா? கட்டலாம். ஓகே. என்ன மம்மி நீங்கள் இன்னொரு கிணத்துல என்ன பாயில் ஆகிட்டு இருக்கு, மில்க் வேறு ஊற்றி வச்சுருக்கீங்க, என்னாச்சு மம்மி? என்ன பாயில் ஆகிட்டு இருக்குன்றீங்க? மில்க் ஏதாவது ஒன்று கேட்கணும்ப்பா. மில்க் வந்து இருக்குன்னா மஸ்மெலன் ஜூஸ் போடலாம். நேற்று நைட் டேடி வாங்கிட்டு வந்தாங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மஸ்மெலன் வந்து ஆக்சுவலி நம்மளோட நார்மல் டைம்ல பிரைஸ் கம்மி தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெர் கேஜி வந்து 50 rupees தான். நம்ம யூஸ்வல் டைம் சம்மர் இல்லாத டைம்ல பாத்தீங்கன்னா இது 30 தான் இருக்கும் பெர் கேஜி. இப்போ 50. இது வந்து எல்லாரும் இப்போ இது பண்றாங்க, பர்ச்சேஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பிரைஸ் ஹைக் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து கூட போட்டு அரைக்கிறதுக்காண்டி பாதாம் ஊற வச்சிருக்கேன். இந்த ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு பாயில் ஆனதுக்கு அப்புறம் இந்த பல்ப் எடுத்து மிக்சியில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம்னா சிம்பிள், வெரி ஈஸி ட்ரிங்க் தான். இன்னைக்கு ஒரே ஜூஸ் தான். நைட்டு சாப்பாடு வேண்டாம்ல. ஆமா ஓகே, நாங்களே ஜாலியா அது குடிச்சிருவோம். ஜாலியா குடிப்பீங்க, இந்த மாதிரி ஜாலியா குடிப்பீங்க. எனக்கு என்னன்னா சாப்பிட கஷ்டமா இருக்கும். மம்மி உங்ககிட்ட மம்மி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் மம்மி. எதுக்கு மம்மி 2 சம்மர் டேனாலியா? சம்மர் டைம்ல ஆமா பால் வந்து சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க டாடி. ஸோ அதை நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியே ஆகணும். இல்லைனா கூட வந்து ½ லிட்டர் தனித்தனியாக வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா கூட இன்னைக்கு ஒரு ½ ஒரு இது பண்ணிருக்கலாம், நாளைக்கு ஒரு ½ பண்ணிருக்கலாம். எக்ஸ்பைரி ஆயிடும் இல்லையா? ஸோ அதனால 2 பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஃப்ரீயா இருக்கலாம், குடிச்சுக்கலாம். ஈவினிங் அப்படி வந்து ஃப்ரீயா இருந்துக்கலாம். ஒரே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீயா இருந்துக்கலாம். ஓகேவா? ஸோ ரெடி ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஓகே, இட்ஸ் யூ ஆல். இப்போ நம்மளோட அந்த பல்ப் ரெடி ஆயிடுச்சுன்னா ஃபில்டர் பண்ண மாட்டேன். ஃபில்டர் நீங்கள் வேணும்னா பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பல்ப் வந்து நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாயில் பண்ண மில்கோட வந்து ஆட் பண்ணிடுங்க.
மில்க் வந்து சில்லானதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ஹாட்டாக இருக்கப்போ ஆட் பண்ணால் அது ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்குது. நான் ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட வேண்டாம். அப்புறம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காண்டி நான் ஒரே ஒரு ட்ராப்பு ரோஸ் எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வேணும்னா வந்து இது ஆப்ஷன் தான், என்ன ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து தேவையில்லை. அப்படியே வந்து ஹெல்த்தியாக குடிச்சிக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக இதை வந்து கொஞ்சம் ஹார்ம் பண்ணணும். பார்த்திங்கன்னா நம்மளோட ஜிகர்தண்டாவுக்குமே வந்து நல்லா ஆடையோடு சூப்பராக வந்து மில்க் வந்து திக்காக வந்து பாயில் ஆகிடுச்சு. நம்ம இதோட எப்படி வந்து சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போது நம்ம இதில் ஊற வச்சுருக்க பாதாம் பிசின் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதோட நம்ம சுகர் கேரமலைஸ் பண்ண மில்க் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதோட நன்னாரி இதுக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் எசன்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஐஸ் வச்சு சர்வ் பண்ணோன்னா நம்மளோட சூப்பரான ஜிகர்தண்டா ரெடி. அதே போல் நம்மளோட சூப்பரான மஸ்க்மெலன் ஜூஸும் ரெடி. நீங்கள் இதோட சப்ஜா சீடு ஏதாச்சும் ஆட் பண்ணி குடிக்கலாம். ரொம்ப வந்து ஹெல்த்தியான 2 ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். பிடிச்ச கூட நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.